யோவான் புஸ்தகம் 4:14 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிரும். மதங்கள் கொடுத்ததெல்லாம் வற்றி போகிற தண்ணீர். சமாரியா ஸ்திரீ இதுவரைக்கும் குடித்த தண்ணீர் அவள் தாகத்தை தீர்க்கவில்லை. மதங்கள் நம்ம தாகத்தை தீர்க்காது. அங்கு இயேசு வந்தார். நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் அது ஒரு நீரூற்றாக இருக்கும், ஊறிட்டே இருக்கும். அதுதான் ரட்சிப்பின் ஊற்று. ஏசாயா 12 சொல்லியிருக்குது, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து. இயேசு நமக்குள்ள ஒரு ஊற்றையே வைக்கிறார். அது ஒரு நாளும் வற்றி போகாது. துன்பத்திலும் அந்த ஊற்று, இன்பத்திலும் அந்த ஊற்று. அல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்று பொங்கி பொங்கி வரும். நீங்கள் பாட்டு பாடுறீங்களோ பாடலையோ, உள்ளுக்கு ஊற்று இருக்கணும். சில பேர் விழுந்து விழுந்து பாடுவாங்க, உள்ளுக்கு ஊற்று இல்லை, ரட்சிக்கப்படலை. என்னென்னைக்கும் வற்றாத நீரூற்று, அதுதான் ரட்சிக்கப்படுதல். ரட்சிப்பை மறந்துடாதீங்க. ரட்சிப்பை பெறாமல் ஞானஸ்நானம் எடுத்துறாங்க. ரட்சிப்பு இல்லாமல் கால தாமதம் செய்யாதீங்க. ரட்சிப்பை வலியுறுத்தாத சபைகளுக்கு போகிறத நிறுத்துங்க. பிரயோஜனம் இல்லை. உங்களை நடுவழியில் கொண்டு விட்டுட்டு போகிறாங்க. இயேசு வரும்பொழுது நடுவழியில் நிற்பீங்க, கைவிடப்பட்டவர்களாக நிற்பீங்க. ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்க பரலோகத்தில் சேர்க்கப்பட முடியாது. ஒருவன் மனம் திரும்பி ஒழிய பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் வரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், வெண்டங்கி தரித்து. உங்களை நடு வழியில் விட்டுட்டு போகிறாங்க நிறைய ஊழியக்காரங்க. அவங்களையும் சும்மா விட மாட்டார். ரட்சிப்பை கொடுத்தியா, அவனுக்கு மனம் திரும்புதலை செக் பண்ணினியா? ரட்சிப்புங்கிறது ஊற்று. எனக்கு 60 வருஷம் அந்த ஊறிக்கிட்டு தான் இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த வலிமையாக என்னால் கொண்டு வர முடியாது. அந்த சத்தியத்தை என்ன இருக்கோ அதுதான் வரும். ரட்சிக்கப்படாமல் ஒருத்தனும் பரலோகம் வர முடியாது, சபையிலே இருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. ரட்சிக்கப்படாமல் ரொம்ப நாள் சபையில் இருக்க மாட்டீங்க, இருக்க விட மாட்டார். ஒரு பக்கம் கர்த்தர் ஹெல்ப் பண்ண மாட்டார், ஒரு பக்கம் சாசு வெளியே இழுத்து கொண்டு போயிடும். ரட்சிக்கப்பட்டா இருப்பீங்க சாகிற வரை. அந்த உள்ளாக இருக்கிற ஊற்று, உள்ளான மனுஷன் பலப்படணும். ஆனால் அந்த ஊற்று உள்ளே இருக்கணும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.